ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது இந்த வார ஆய்வு நிகழ்ச்சி 200வது ஆய்வு நிகழ்ச்சிங்க. இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஜாதகம் ஆய்வுக்கு கொடுக்குற ஜாதகர்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோங்க இன்னைக்கு. அதே மாதிரி நம்ம இந்த ஆய்வு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் படித்தோங்க. அந்த கிளாஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப்பாக ஒரு ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தது தான் இந்த நிகழ்ச்சிங்க. 200வது வாரம்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயந்தான். இதில் அதுதாங்க, அதாவது நம்ம நடத்துகிறோம் அது மட்டும்தான். ஜாதகம் ஆய்வுக்கு கொடுத்தது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நான் ஒருத்த மட்டும் இருந்தேன் அப்படின்னா அது வந்து பெரிய சக்ஸஸாக இருக்காதுங்க. நான் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் மட்டும் பலன் சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. எனக்கும் ஒரு ஸ்டேஜில் சரி வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி போயிருந்திருக்கோம். தொடர்ந்து, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜோதிடம் மட்டுமே குரூப்பில் ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்பிக்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது மாணிக்கம் ஐயா என்னோட பெரிய வெல்விஷர் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய ஜோதிட ரீதியாக, அதாவது வேத ஜோதிடம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டவருங்க. நிறைய பேர்கிட்ட, நிறைய ஆசான்கள் கிட்ட கற்றுக்கிட்டவர் அவங்க. அதே மாதிரி அடுத்து சந்திரசேகரன் ஐயா அதாவது நம்ம ஜோதிடம் அப்படின்னு வந்தாலே ஆரம்பத்தில் நான் வேற ஒரு ஃபீல்டில் இருந்தேன். அதுலேருந்து நம்ம இப்போது ஜோதிடத்துக்குள்ளே வரும்போது சார் வாங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா வர முடியும், நல்லா பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து, அதாவது அவர் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, ஆனாலும் ஒரு ஜோதிடராக நீங்கள் வந்து நல்லா வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்து இப்போ வரைக்கும் நம்மளோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அதே மாதிரி மகேந்திர கண்ணன், மணி அண்ணன், சங்கர் சார், நீங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லலாங்க. இடையில ஃபார் எக்ஸாம்பிள் கவிதா மேம்லாம் வந்தாங்க, அப்புறம் இடையில அவங்களால தொடர்ந்து வர முடியல. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நம்மளோட சேர்ந்துருக்கிற சுலோச்சனா மேம், ஹரிராம் ஐயா, இவங்களுக்கும் நம்ம இந்த நாளில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆய்வு ஜாதகம் அப்படிங்கிறது 200வது வார ஆய்வு ஜாதகங்க. இது ஒரு பெண் ஜாதகம். ஜாதகி பிறந்த தேதி 31/1/2001 12:59 PM. இவங்க பிறந்த ஊர் தஞ்சாவூரில் பிறந்திருக்காங்க. இவங்களோட கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம், முக்கியமாக திருமணம் பற்றின கேள்வி தான். திருமணம் எப்போ நடக்கும், இப்போ திருமணம் செய்யலாமா, வேலை, என்ன வேலை அல்லது என்ன தொழில் இவருக்கு நல்லது, அந்த வேலை அல்லது தொழில் இவங்களுக்கு எப்போ அமையும், அதுக்கப்புறம் எதிர்கால வாழ்க்கை, பொதுவான பலன்கள். சங்கர் சார் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் வர்றவங்க அப்புறம் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஹலோ ஐயா சொல்லுங்க. கீர்த்தனா ஜாதகம் சொன்னீங்களா? ஆமாங்கய்யா. 31/3/2000. ஒரே நிமிஷங்க ஐயா. 31/1 தானே சொன்னீங்க? 31/3 மார்ச் மாசம். டேட் ஆஃப் பர்த் மாறிடுச்சுங்களா? டேட் ஆஃப் பர்த் மட்டும் மாசம் மட்டும் மாறி இருக்கு சார். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு கூட. சங்கர் சார் டேட் ஆஃப் பர்த் மட்டும் மாறி இருக்கு, அப்போ ஜாதகம் மாறுங்க. நான் திரும்ப மாற்றி அனுப்பிச்சுட்றேன். 31/3/2001 12:59 தஞ்சாவூருங்க. ஆமாம், அதே தான். மத்தியானம் 12:59 இல்லைங்களா? ஆமாம், மத்தியானம். நல்லது நல்லது.